தமிழ்நாட்டில் இன்று 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்து வானிலை ஆய்வு மையம் தற்போது ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக 15ஆம் தேதியான இன்று, அதே போல 16, 17 ஆகிய தேதிகளில் இந்த கனமழை இருக்கும் என்றும், குறிப்பாக 17 மாவட்டங்களில் கனமழைக்கான இந்த எச்சரிக்கை என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இந்த 17 மாவட்டங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்று தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. கடந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலகட்டத்தில் 7 நாட்களுக்கு என்ன மாதிரியான வானிலை நிலவும் என்பது தொடர்பாக இந்த முன்னறிவிப்பினை தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் தான் இடிமின்னலுடன் கூடிய கனமழை இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 17ஆம் தேதி அன்று 3 மாவட்டங்கள் தேனி, திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும், 16ஆம் தேதி கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே 16ஆம் தேதி 2 மாவட்டம், அதே போல 17ஆம் தேதி 4 மாவட்டம் என இந்த 2 நாட்களும் 4 மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுத்தது மட்டுமல்லாமல் 3 நாட்கள் 17 மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கைக்கான முன்னறிவிப்பும் தற்போது வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.